அண்ட் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கான என்ன படம் கொடுத்து கேட்டீங்கன்னா 2025 இப்ப புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன அம்னிஷியன் ட்ரீடர் தி ப்ராப்பர்சி அப்படிங்கிற ஒரு தாறுமாறான கொரியன் ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். அந்த படத்துல இருக்க ஆக்ஷன் ஃபேண்டசி சீன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணுமே. அப்பா சும்மா பெரிய பிரிச்சு மாட்டி விட்டுட்டாங்க. அந்த படம் எப்படி இருக்க அப்படிங்கிற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண வேண்டாம். இப்ப மேல சீன்ஸ் போயிட்டு அந்த சீன்ஸை பார்க்கும்போதே இந்த படம் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட கதை என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்ச காலகட்டத்தில் எடுத்து இப்ப அவன் வேலைக்கு போற காலகட்டம் வரைக்கும் 10 வருஷமா விடாம ஒரு ரைட்டர் எழுதுற நாவலை இவன் ஆன்லைன்ல படிச்சிட்டு இருப்பான். அந்த ஆரம்ப காலத்துல அந்த நாவலை இவன மாதிரி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. அதனால பாதிலே அதை படிக்காம போடுவாங்க. இவன் மட்டும் தான் வருஷம் படிச்சிட்டு இருப்பான். அப்ப இந்த நாவலோட கடைசி எபிசோட் இன்னைக்கு தான் வரப்போகுது. இன்னையோட அந்த நாவல் முடிய போகுது அப்படிங்கிற இந்த ரைட்டர் அனௌன்ஸ் பண்ணி அந்த எபிசோட வெளியில விடும்போது அந்த எபிசோடோட எண்டிங் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிச்சிருக்காரு. அந்த விஷயத்தை டேரக்டா அந்த ரைட்டுக்கே நம்ம ஹீரோ மேக் பண்ணி விட்டுருவான். அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் நான் எழுதுற எண்டிங் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப அந்த நாவலோட எண்டிங்க நீயே முடிவு பண்ண, நீயே உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த நாவலோட எண்ணிய மாத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் படிச்ச அந்த நாவலோட உலகம் இருக்குயா அந்த உலகத்துக்குள்ள சிக்க வச்சுருவாரு. அவன் மட்டும் இல்ல, இவன் கூட டிராவல் பண்ணா இன்னும் நிறைய பேர் அந்த உலகத்துல மாட்டி விட்டுப்பாரு. சோ அப்படி இந்த உலகத்துல மாட்டிட்டு நம்ம ஹீரோ எப்ப இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு நம்மளோட உலகத்துக்கு தான் அந்த ரைட்டர் சொன்ன மாதிரியே அந்த நாவலோட எண்ணிக்கை அவன் மாத்திரானா இல்லையா அப்படிக்கு தாங்க இந்த படத்தோட கதை. அந்த உலகத்தை பத்தி ஒரு தனி கதை இருக்கு. அது என்னன்னு இந்த மாதிரி டாக்டர் நீங்க கதைக்குள்ள படுத்திருக்கா. பட் இப்படி போட்டுட்டாடி உங்களுக்கு அப்படி ஒவ்வொரு படத்துல தேடி போடுற எனக்கா ஒரே ஒரு லைக் கமெண்ட் தட்டி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.